தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிடம் பணிந்தது காங்கிரஸ். திமுகவிடம் பணிந்தது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணிகளில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. கடந்த முறை காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது 17 சட்டசபை உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளனர். தற்பொழுது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் பங்கு கேட்கிறது. அதாவது திமுக வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று பங்கு கேட்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்துள்ளது. அடுத்ததாக தனக்கு குறைந்தது 50 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளது. ஆனால் திமுக இது சம்பந்தமாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த பொழுது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வளரும் என்று தாவேகாவிடம் கூட்டணி வைக்க காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பினர். திமுக தங்களுடைய கோரிக்கைக்கு பதிலளிக்காவிட்டால், தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தாவேகாவுடன் கூட்டணி சேரலாம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் பங்கு பெறலாம், புதுச்சேரியிலும் கேரளாவிலும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கணக்கு போட்டார். ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி, சரத்பவார் மற்றும் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியை முறித்து கொண்டால் இந்தியா கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறுவோம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான நபராக திமுக உள்ளது, காங்கிரஸ் கட்சி உள்ளது, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளது, தேசியவாத காங்கிரஸ் உள்ளது, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியும் உள்ளது. சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் இந்தியா கூட்டணியிலிருந்து ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி ஆகியவை விலகுவோம் என்று காங்கிரசுக்கு மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக உள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் கூட்டணி அமைக்க காங்கிரசுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே காங்கிரஸ் வேறு வழியில்லாமல் திமுகவிடம் அடிபணிந்ததாக கூறப்படுகிறது. திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதி கேட்டு பார்ப்பது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு பார்ப்பது என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வாழ்வு என்றாலும் சாவு என்றாலும் திமுகவுடன் இருப்போம் என்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலியாகவே காங்கிரஸ் கூட்டம் 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக உள்ள, திமுகவுக்கு எதிராக உள்ள காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதால் இந்த கூட்டத்தை 40% காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் புறக்கணித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுகவிடம் அடிபணிந்தது காங்கிரஸ்.